ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சித்திரை மாத ராசி பலன்கள். பிறக்கின்ற இந்த பிளவ வருடம் சித்திரை மாதம் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம இப்போ காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த கோடிகளே, ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நிறுவியிருக்கோம். வாராகி கோவில் கட்டுவதற்கு இடம் பார்த்துருக்கோம். ஆங்காங்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகள், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், சாமி இங்கே இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை ட்ரஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க, சாமி இந்த இடத்துல இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாக அங்கே கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், அன்பு பக்த கோடிகள் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து வாராகி பீடம் அமைவதற்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு பிறக்கின்ற இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசி நேயர்களே, இந்த பிறக்கின்ற இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவாக கன்னிராசிக்கு நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருமே கன்னிராசியை ஆஹா ஊஹோ அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. அற்புதமாக இருப்போம், அற்புதமாக இருப்பீங்க, உங்களுக்கு குறை பிரிச்சுட்டு எல்லா செல்வங்களும் கொட்டிடும், வீட்டு வாசலில் நிற்கும், எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனாலும் இந்த கன்னிராசினியர்களே, அயராது உழைக்கக்கூடியவர்கள் கன்னிராசினியர்கள். சிரமம் பார்க்காம இரவு பகல் வேலைன்னு வந்துட்டால் அவங்க இரவு பகல் கிடையாது, தூக்கம் கிடையாது, உணவு சாப்பாடு பார்க்க மாட்டாங்க. கடுமையான உழைப்பாளிகள் கன்னிராசி நேயர்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும்னா, இறையாற்றல் வேணும், தெய்வ சக்தி வேணும், கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேண்டும். அந்த அதிர்ஷ்டத்தை யார் கொடுப்பா? தெய்வம் தான் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தெய்வ பலம் வேண்டும். கன்னிராசினியர்களே, இதுதான் உங்கள் ஜாதகம். அப்போ இந்த தெய்வ பலத்தை நான் எப்படி சாமி பெறுவது அப்படின்னு கேட்டால், அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். சரி, நான் ஏன் இதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னு சொன்னால், கன்னிராசினியர்கள் தொடர்ந்து கடுமையான உழைப்பு, கடுமையாக கஷ்டப்படுறாங்க, கடுமையாக முயற்சி எடுக்கிறார்கள். கன்னிராசி மாதிரி ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி முயற்சிகள் எடுத்தும் கூட கன்னிராசினியர்களே, ஏன் சக்ஸஸ் பண்ண முடியலை, வெற்றி பெற முடியவில்லை என்று கேட்டால், இது நாள் வரையில் உங்கள் 5ல் இருந்து வந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். 5க்குடையவன் 6க்கு போயிருக்கிறாரு. அப்போது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் 6ஆம் இடம் சென்று மறைந்த காரணத்தினாலே, 4க்கும் 7க்கும் உடையவன் 6ஆம் இடத்தில் மறைந்த காரணத்தினாலே 12க்குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறான். புரியுதுங்களா? 12ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்க? உச்சம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 4க்கும் 7க்கும் உடையவன் 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் அதிபதி 8ல் உச்சம் பெறுகிறார். அப்போ கன்னிராசி நேயர்களே, ஒரு முறை நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிந்து கொண்டால், அதன் பிரகாரம் நடந்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக, வெற்றியை கொஞ்சம் ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ என்ன தேவைங்க? வெறும் உழைப்பு மட்டும் இருந்தால் போகாதுங்க,
அது கூட கொஞ்சம் தெய்வ அனுகூலம் வேண்டும், இறையாற்றல் வேண்டும், கொஞ்சம் லக் அதிர்ஷ்டம் வேண்டும். சரி, இதுதான் கன்னிராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லை கன்னிராசினியர்களே, அது எனி பிஸ்னஸ், எந்த தொழிலை, சுய தொழிலாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓகேவா, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஓகேவா, அந்த மாதிரி தான். நீங்கள் எந்த தொழில், அது டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லை கன்னிராசினியர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும், கவலை வேண்டாம். இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய உழைப்பு அதிகமாகும், வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்கும் என்னோட வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் கன்னிராசினியர்களே. அலைச்சல் அதிகரிக்கும்னு சொல்ல வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு அதே செஞ்ச வேலையே திருப்பி செய்கிறதுனால அந்த அலைச்சல் வீணாகிறது. அப்போ நீங்கள் புதிய முயற்சி, நீங்கள் இது நடக்கலையா, அது அப்படியே எடுத்து இறக்கிட்டு நாளைக்கு வேறு ஒரு வேலையை பார்க்கணும். ஆனால் மனசு கேட்காது, அது பாதி தூரம் போயிட்டுமே, கிட்ட போயிட்டு முடிய சமயத்து போயிட்டு முடியாமல் போயிடுது, அந்த மாதிரிலாம் நினைக்க தோணும் மனசுக்கு. அப்போது அந்த மாதிரிலாம் இருந்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் அமைகிறது. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சாமி? பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கையாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இடத்துலேருந்து கூட நமக்கு நல்ல செய்திகள் சேருவது கொஞ்சம் கடினம். அதுக்கு நீங்கள் தினந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, ஆலய வழிபாடு செய்வது சிறப்பை தரும் கன்னிராசி நேயர்களே. ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இடம், ஓகேவா, இன்றைக்கி இது கண்டிப்பாக நடக்கும், இந்த கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு சரியான பதில்கள் வருவதற்கு வாய்ப்பு, அதுக்கான கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் கன்னிராசி நேயர்களே. சரி, அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கும். அதே போல் வரவு செலவுகள் கூட கொஞ்சம் மிதமானதாகத்தான் இருக்கும். கன்னிராசி என்பர்களே, நீங்கள் எத்தனை சேனல் வேணுனாலும் நீங்கள் பார்க்கலாம், எத்தனை பதிவுகள் வேண்டுமானாலும் பார்க்கலாம். பட் என்னுடைய பதிவுங்கிறது இப்படி தான் இருக்கும். என்ன உண்மையோ அதை மறைக்காமல் எடுத்து சொல்வது தான் என்னுடைய கடமையாக இருக்கும். ஸோ இதுதான் மற்ற பதிவுகளுக்கும் அடியனுடைய பதிவுக்கும் இருக்கக்கூடிய உண்மை. என்னுடைய குருநாதர் எனக்கு இதுதான் இருக்கிற உண்மையை நீ மறைக்காமல் சொல்லுப்பா அப்படின்னு தான் எனக்கு குருநாதர் உத்தரவு. ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர். அரசியல் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு? அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யாதீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் தேவையில்லாத முன்னேற்பாடுகள் செய்வது அல்லது தேவையில்லாத முயற்சிகள் செய்வது, அதற்கான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அதுக்கான பிளான் பண்ணுறது, இதெல்லாம் கூட இப்போது தேவையில்லாத ஒரு விஷயம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது அல்லது இருக்கிற இடம் தெரியாமல் நல்லபடியாக அப்படி ஸ்மூத்தாக போய்டுறது, செலவுகளை குறைத்து கொள்வது, இதெல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அதுக்கு பொதுவாக கன்னிராசி நேயர்கள், இது தொழிலாகட்டும், நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய வாய்ப்புகள் கூட மற்றவர்களுக்கு நழுவி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னிராசி நேயர்களே, வம்பு வழக்கு, அடிதடி சண்டைகள், இதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும்படியாகவோ, அருகாமையில் போய் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரியோ, அல்லது சில சமயங்கள் இது உங்களுக்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். அந்த வம்பு வழக்கெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். சரி, அதே போல் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள்,
இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அந்த வேலையை காப்பாற்றிக்கோங்க. செய்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புது வேலையை தேடிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அதிகமான சம்பளத்தெல்லாம் நீங்கள் அப்புறமேட்டா போகலாம். முதல்ல எந்த வேலையை செய்து வருகிறீர்களோ அதை அப்படியே கட்டியமாக பிடிச்சி காப்பாற்றி கொண்டு போங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் கன்னிராசினியர்களே. நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடியது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசினியர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த பலன் பொருந்தாது. அப்படி இது எனக்கு பொருந்தணும் சாமி, பொருந்துமா சாமின்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன உங்களுக்கு கோச்சாரங்கள் நடக்குது அப்படிங்கிறத கணக்கிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புவி சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிடபிள்யூ அது மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள், டிப்பர் லாரி ஓனர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க. அப்போது இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் கூட செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவுகள் இருக்கும். அதே போல் லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்படி இல்லைனாக்கா பர்மிட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. ஒரு முறை எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப், அதாவது கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசாங்க அதிகாரிகளை பொறுத்தவரை அதிக இடமாற்றங்கள் இருக்கும். மன உளைச்சல்கள், ரொம்ப ப்ரெஷர், ஜாபில் ப்ரெஷர் இருக்கலாம், ஓகேவா, அதிகமான வேலை சுமைகள் இருக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த அரசு உயர் அதிகாரிகள், ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னிராசி நேயர்களே. அடுத்தபடியாக குடும்பஸ்தானம் சிறப்பானதாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் மேலோங்கும். அதில் வெளியில் சப்போர்ட் இல்லைனாலும் உள்ள ஃபேமிலியில் நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே ரொம்ப அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதுதான் கன்னிராசிக்கு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிக அக்கறை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டும் எப்படி சாமி இருக்கும்? குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் அஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான், ஸோ வழிபாடு, பிரார்த்தனை, ட்ரீட்மெண்ட்டு, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மருத்துவங்கள் வருது, இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பை தரும். இதுதான் உங்களுக்கான பிராயச்சித்தமாக இருக்கும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு 2 வருஷம் ஆகுது சாமி, 6 மாதம் ஆகுதுங்க சாமி, அந்த மாதிரி 6 வருஷம் ஆகுதுங்க சாமி. இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பலன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை வச்சு தான் ஒப்பிட்டு தான் நாம் இதுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும். அதே போல் தாங்க திருமண யோகம், அது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மறுமணமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம். ஸோ இந்த திருமண யோகங்களை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே இந்த சித்திரை மாதம் காத்திருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது, ஓகேவா? ஸோ இதுக்கான திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிறைய பிரார்த்தனைகள், ஆலய வழிபாடுகள் சிறப்பை தரும் கன்னி ராசி நேயர்களே. அதே போல் அன்பு நேயர்களே, நாம் ஆரம்பத்தில் பதிவில் சொன்னதைப் போல அதை விரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அந்த வாராகி ஆலயம் அமைவதற்கு உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள், பக்த கோடிகள், உங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமே ஆனால், இடம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால் ஒரு ஃபோன் செய்து சாமி இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் அந்த வாராகி கோவிலுக்கு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் எழுதிக்கோங்க, அப்படி இல்லைனா இங்கே வந்து கோவில் கட்டுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி செய்தியை, வாராகி உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்கு உதவுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், ஸோ இது எல்லா விசேஷமும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.